ஒரு மரத்தில் நிறைய பறவைகள் வாழ்ந்தன. எப்போதும் அவற்றின் குஞ்சுகள் கொஞ்சம் பெரியதாக வளர்ந்ததும் ஒரு வேட்டையாளர் வந்து அவற்றின் குஞ்சுகளை எடுத்துச் சென்று விடுவான். அவற்றின் எண்ணிக்கை மெதுவாக குறையத் தொடங்கியது. பறவைகள் அந்த வேட்டையாளரால் மிகவும் தொந்தரவு அடைந்தன. வேட்டையாளர் வருவதைக் கண்ட ஆந்தை, தப்பிக்க நான் சொல்வதை செய்யுங்கள் என்றது. பின் வேட்டையாளரிடம், எங்கள் குஞ்சுகளை எடுக்காவிட்டால் உன்னை சிங்கத்தை விட பலசாலியாக்கும் பழத்தை தருவோம் என்றது. அவன், சரி, அந்த பழத்தை கொடு என்றான். ஆந்தை ஒரு பழத்தை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தது. வேட்டையாளர் அதனை விரைவாக பிடித்து சாப்பிட்டு விட்டான். சில நேரம் கழித்து அங்கு ஒரு சிங்கம் சென்று கொண்டிருந்தது. வயதான ஆந்தை உடனே, இப்போதே உன் வலிமையை காட்டும் நேரம் இது என்று கூறியது. நீ இந்த சிங்கத்துடன் போட்டியிடு, இந்த பழத்தின் அதிசயத்தை பாரு. வேட்டையாளர் சிங்கத்தை அழைத்து, நீ என்னுடன் வலிமையில் போட்டியிடுவாயா என்று கேட்டான். சிங்கம், ஏன் இல்லை, நானும் பல நாட்களாக பசிக்காக இருக்கிறேன் என்று சொன்னது. வேட்டையாளர் சிங்கத்திற்கு அருகில் சென்றவுடன் சிங்கம் திடீரென தாக்கி அவனை தரையில் தள்ளிவிட்டது. தரையில் விழுந்த வேட்டையாளர் ஆந்தையை பார்த்தான். அப்போது ஆந்தை சிரித்துக்கொண்டு, முட்டாள் வேட்டையாளா, இந்த பழத்தில் உண்மையில் இவ்வளவு வலிமை இருந்திருந்தால் நாங்களே இதை சாப்பிட்டு உன்னை வென்று எப்போதோ விடுபட்டிருப்போம். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து மகிழ்பவன் ஒரு நாள் அதே அநியாயம் அவனது முன்னே வந்து நிற்கும்.